மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது சித்தாளு என்ற கவிதை பேழையை பற்றி பார்த்தோம். வானுயர்ந்த கட்டடங்களை பார்த்து வியக்கிறோம், அதிசயம் என்று போற்றுகிறோம். அதை உருவாக்க விளைத்தவர், வியர்த்தவர், இடுபொடிய பாடுபட்டவர்களை நினைத்ததுண்டா? அந்த ஏழைகளின் துயரை, ஏங்கிடும் அவர் வாழ்வை, அவர்களின் பசிக்குறி முகங்களை நொடியேனும் நினைப்பதுண்டா? இன்னனிலே இருக்கும் தொழிலாளர் நிலையை கவிஞர்கள் நினைக்கிறார்கள். தொழிலாளர்களின் மனச்சுமையை எறியாத செங்கற்களைப் போலவே இருக்கும் கல் மனங்களுக்குள் மனிதத்தை புகுத்தி விடுகிறார்கள். இக்கவிதையில் சித்தாளுவின் மனச்சுமைகளை கூறுகின்றார் கவிஞர். இவருடைய வேலையே பெரியதான சுமையுடையது. ஆனால் அழைப்பதோ சித்தாளு. இன்றைய உலகத்தின் காலம் பொற்காலமாக அமைந்தாலும் இவளின் தலையெழுத்தோ தரையில் செங்கல் சுமப்பதே. இவளின் காலம் கற்களை சுமக்கும் கற்காலமாகவே உள்ளது. இப்புவியில் பலர் தன் தலையில் கை வைத்து தன் வாழ்வு தொலைந்ததே என்று புலம்புவார்கள். ஆனால் இவளே தன் வாழ்வை தொலைக்காமல் பாரத்தை சுமந்து தன்னை காத்துக்கொள்வதற்கே தலையில் கை வைத்து செல்கிறாள். வாழ்வில் பணம், பதவி, பட்டம் என்று தலைக்கணம் கொண்டவர்கள் உண்டு. ஆனால் சித்தாளான இவளுக்கோ தலையில் உள்ள கணமே வாழ்வாக ஆகிப்போனது. அடுக்குமாடி கட்டிடமோ அலுவலகமோ எதுவாக இருந்தாலும் அடுத்தவர் அவை எப்படி அமைய வேண்டும் என கனவு காண்பர். அதற்காக இவள் அலுப்பில்லாமல் கற்களை சுமக்கிறாள். அடுத்த வேளை உறவிற்காகத்தான் என்றும். இவள் இறந்தாலும் மக்கள் மனதில் ஏற்படும் சலனம் சிறிதளவே. சித்தாளின் மனச்சுமைகளை அவள் தலையில் சுமக்கும் செங்கல்லும் அறியாதே. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது தேம்பாவணி. தேம்பாவணி என்ற கவிதை பேழையை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். வீரமாமுனிவர்கள் இயற்றிய இயேசுபெருமான் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காப்பியம்தான் தேம்பாவணி என்பது. அதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமோ மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 212 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. வீரமாமுனிவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர். 8/11/1680 ஆண்டு பிறந்தவர். 8/11/1680 ஆண்டு இத்தாலி நாட்டில் பிறந்தவர்தான் வீரமாமுனிவர். இவருடைய இயற்பெயர் கான்சுடான்சு சோசப் பெசுக்கி என்பது. அதாவது கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி என்பது. அதனை தூய தமிழில் கான்சுடான்சு சோசப் பெசுக்கி என்று நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இவருடைய பெற்றோர் பெயர்கள் கொண்டல் போ பெசுகி, எலிசபெத் அம்மாள். கொண்டல் போ பெசுகி, எலிசபெத் அம்மாள் ஆகிய இணையருக்கு மகனாக பிறந்தவர்தான் கான்சுடான்சு சோசப் பெசுக்கி.
இவர் மதபோதகர், எழுத்தாளர். தன்னுடைய கிறித்துவ மதத்தை போதனை செய்பவர். அது மட்டுமல்லாது எழுத்தாளராகவும் இருந்தவர். இவர் அறிந்த மொழிகள் இத்தாலி, லத்தீன், கிரேக்கம், தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், உருது, எபிரேயம், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளை இவர் அறிந்திருக்கின்றார். இத்தாலி நாட்டிலிருந்து தமிழகத்திற்கு தன்னுடைய கிறித்தவ மதத்தை போதனை செய்வதற்காக வருகை புரிந்தார். அப்படி வருகை புரிந்த பொழுது கப்பலில் அவன் அங்கிருந்து இங்கு பயணம் செய்வதற்கு 8 மாதங்கள் தேவைப்பட்டது. அந்த 8 மாதங்களை வீணே கழிக்காமல் தமிழை கற்றுக்கொண்டார். தமிழை கற்றுக்கொண்டு தமிழினுடைய முதல் அகராதியான சதுரகராதி என்ற நூலினையும், தொன்னூல் விளக்கம் என்ற இலக்கண நூலையும், சிற்றிலக்கியங்கள், உரைநடை நூல்கள், பரமார்த்த குருகதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள், தேம்பாவணி, திருக்காவலூர் களம்பகம், கித்தேரியம்மாள் அம்மானை, ஞான உபதேசம், வேத விளக்கம், அழுங்கல் அந்தாதி, கொடுந்தமிழ் இலக்கணம், செந்தமிழ் இலக்கணம் போன்ற பல நூல்களை இயற்றியிருக்கின்றார். கான்சுடான்சு சோசோ பெசுகி என்ற பெயரை தமிழில் மொழிமாற்றம் செய்து தைரியநாதன் என்று பெயர் வைத்தார். அதனை தூய தமிழில் மாற்றியமைத்து தைரியநாதன் என்பதை, தைரியம் என்றால் வீரம், நாதன் என்றால் முனிவர், தைரியநாதன் வீரமா முனிவர் என்று தன்னுடைய பெயரை தானே மாற்றியமைத்து கொண்டார். வீரமா முனிவர் அவர்கள் 4/2/1747 ஆண்டு இயற்கை எய்தினார். அவர் இயற்றிய நூல்தான் தேம்பாவணி என்பது. தேம்பாவணி என்பதை தேம்பா குட்டல் அணி என்றும் தேன் குட்டல் பா குட்டல் அணி என்றும் பிரிக்கலாம். தேம்பா குட்டல் அணி என்று பிரிக்கும் பொழுது வாடாத மாலை என்ற பொருளை தருகின்றது. அதுவே தேன் குட்டல் பா குட்டல் அணி என்று பிரியும் பொழுது தேன் போன்ற இனிய பாடல்களினுடைய தொகுப்பு என்றும் இந்நூலுக்கு 2 விதமான பொருள் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவினுடைய வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்ற யோசப்பினை வளன் என்றும் சொல்கின்றார்கள். அவரை இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கக்கூடிய சூசையப்பர் என்ற யோசப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல்தான் தேம்பாவணி என்பது. இப்பெருங்காப்பியமானது 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் உள்ளடக்கி 3615 பாடல்களை கொண்டிருக்கின்றது. எத்தனை பாடல்கள்? 3615 பாடல்கள். 3 காண்டங்களை உடையது. 36 படலங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. இந்நூலானது இயற்றப்பட்ட காலம் 17ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டில் வீரமாமுனிவர் அவர்கள் இயற்றிய நூல்தான் தேம்பாவணி என்பது. ஒருமுறை வீரமாமுனிவர் அவர்கள் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்ற மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். அவருடைய எளிமையையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் அவர்கள் இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். இஸ்மத் சந்நியாசி. இஸ்மத் சந்நியாசி என்ற அந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்பது பொருளாக இருக்கின்றது. அவர் எழுதிய தேம்பாவணி என்ற நூலை பற்றி காண்போம். பாடப்பகுதிக்கு செல்வோமா மாணவர்களே? நன்றி. தேம்பாவணி. பசுந்தங்கம், புதுவெள்ளி, மாணிக்கம், மணிவைரம் யாவும் ஒரு தாய்க்கு ஈடில்லை என்கிறார் ஒரு கவிஞர். பசுந்தங்கம்
பசுமையான புதிய தங்கம், புதிய வெள்ளி, மாணிக்கம், மணி வைரம் இவை அனைத்துமே ஒரு தாய்க்கு ஈடில்லை என்று சொல்கின்றார் ஒரு கவிஞர். பசுந்தங்கம், புது வெள்ளி, மாணிக்கம், மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா என்று பாடினார் ஒரு கவிஞர். தாயினுடைய அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது. ஒரு தாய் தன் குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை எழுதுவதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் அது போதாது. தாயை இழந்து தனித்துறும் துயரம் பெரிது. அதே சமயத்தில் தன்னுடைய தாயை பிரிந்து, தாயை இழந்து தனியாக இருக்கக்கூடிய அந்த துயரம், தனிமையில் இருக்கக்கூடிய அந்த துயரம் என்பது மிகவும் பெரியது, மிகவும் கொடியது. மகிழ்ச்சியை பகிர்ந்தால் பெருகும், துயரை பகிர்ந்தால் குறையும். சுவரோடாயினும் சொல்லி எழு என்பார்கள் அல்லவா? துயரத்தை தாங்கிக் கொள்ளும் மனங்கள் மனிதத்தின் முகவரிகள். பெருமகிழ்ச்சி இருக்கின்றது என்றால், ஏதேனும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றால் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் மற்றவர்களிடத்தில் பகிருங்கள். அப்படி பகிர்ந்தால் அந்த மகிழ்ச்சியானது பல மடங்கு பெருகும் என்று சொல்வார்கள். அதேபோல ஏதேனும் ஒரு துயரம், துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அந்த துன்பத்தையும் மற்றவர்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்கின்றீர்கள் என்றால் அந்த துன்பங்களானது உங்களிடத்திலிருந்து குறையும் என்றும் சொல்கின்றார்கள். மற்றவர்களிடத்தில் சொல்வதற்கு யாருமே இல்லை என்றாலும் சரி, சுவரிடம் சொல்லுங்கள், சுவரிடமாவது சொல்லி அழு என்று சொல்கின்றார்கள். உங்களுடைய துயரத்தை பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் அந்த துயரமானது குறையும். அந்த துயரத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனங்கள் இருக்கின்றது என்றால் அவை மனிதத்தினுடைய முகவரிகளாக இருக்கும். சாதாரண உயிரினங்களுக்கும் துயரத்தை பகிர்ந்து கொள்ளும் மனிதம் இருந்தால் எத்தனை ஆறுதல். சாதாரண உயிரினங்கள், ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரை இருக்கக்கூடிய சாதாரண உயிரினங்களுக்கும் தங்களுடைய துயரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த மனிதநேயம் என்பது இருந்தது என்றால், மரம், செடி, கொடிகள், சுவர் என்று எவற்றிடம் வேண்டுமானாலும் நாம் சொல்லி அழலாம். எத்தனை ஆறுதலாக இருக்கும். கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் அவர்கள். அவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். இவரை கிறிஸ்துவினுடைய வருகையை இந்த உலகத்திற்கு அறிவித்த முன்னோடி என்றும் சொல்கின்றார்கள். வீரமாமுனிவர் தன்னுடைய காப்பியத்தில் அவருக்கு கருணையன் என்று பெயரிட்டிருக்கின்றார். கருணையன் தன் தாயார் எலிசபெத் அம்மையாருடன் கானகத்தில் வாழ்ந்து வந்தார். அச்சூழலில் அவருடைய தாய் இறந்துவிட்ட போது கருணையன் அடையக்கூடிய துன்பத்தில் இயற்கையும் பங்கு கொண்டு கலங்கி நின்று அவருக்கு ஆறுதல் அளிப்பதை இந்த பாடல்களானது தெளிவுற படப்பிடித்து காட்டுகின்றன. எலிசபெத் அம்மையார் அடக்கம் கருணையன் கண்ணீர். பூக்கையை குவித்து பூவே புரிவொடு காக்கென்று அம்பூஞ்சேக்கையை பரப்பி இங்கண் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிதிலுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கநீர் பொழிந்தான் மீதே. பூக்கையை குவித்து பூவே புரிவொடு காக்கென்று அம்பூஞ்சேக்கையை பரப்பி இங்கண் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிதிலுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்குநீர் பொழிந்தான் மீதே. பாடல் புரிந்தது மணர்களே. பூக்கையை குவித்து பூவே புரிவொடு காக்கென்று அம்பூஞ்சேக்கையை பரப்பி இங்கண் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிதிலுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி பூவோடு அழுங்கநீர் பொழிந்தான் மீதே. நன்றி. பூக்கையை குவித்து, பூக்கையை, பூக்கை, பூ போன்ற கை,
மலர் போன்ற தன்னுடைய கைகளை, தன்னுடைய கரங்களை குவித்து, மலர் போன்று இருக்கக்கூடிய தன்னுடைய கரங்களை குவித்து, பூவே புரிவொடு காக்கென்று, பூவே பூமி தாயே, பூமி தாயே புரிவொடு காக்கென்று, இந்த உடலை, கருணையினுடைய தாய் இறந்து விட்டார். அப்பொழுது பூமி தாயை பார்த்து சொல்கின்றார் கருணையன், தன்னுடைய மலர் போன்ற கரங்களை குவித்து, பூமி தாயே, இவ்வுடலை, என்னுடைய அன்னையினுடைய உடலை புரிவொடு காக்கென்று நீ அன்போடு காக்கவென்று, என்னுடைய தாயினுடைய உடலை நீ அன்போடு காக்க வேண்டுமென்று பூஞ்சேக்கையை பரப்பி, பூஞ்சேக்கையை பரப்பி அழகிய பூக்களை கொண்டு, அழகிய பூக்களை கொண்டு, சேக்கை படுக்கை, அழகிய பூக்களை கொண்டு படுக்கையாக அவற்றை பரப்பி விடுகின்றார். அந்த வனத்தில் இருக்கக்கூடிய, காட்டில் இருக்கக்கூடிய அழகிய பூக்களை எல்லாமே பறித்து கொண்டு வந்து அவற்றை படுக்கையாக பரப்பி விடுகின்றார். பரப்பி இங்கன் திருந்திய அறத்தையாவும், இங்கன் திருந்திய அறத்தையாவும், இந்த உலகத்தில் திருத்திய செம்மையான அறங்கள் யாவற்றையுமே, இந்த உலகில் செம்மையான அறங்கள் யாவற்றையும் யாக்கையை பிணித்தென்று ஆக, யாக்கை, யாக்கை என்றால் உடல், உடலோடு பிணித்தென்று, பிணித்தது என்றால் கட்டி, உடலோடு கட்டி வைத்து, இவ்வுலகில் செம்மையான அறங்கள் யாவற்றையுமே உடலோடு கட்டி வைத்து, இனிதிலுள் அடக்கி வைந்த, இனிதிலுள் அடக்கி வைத்த, அதனுள் அடக்கி சிறந்ததொரு வாழ்வை நடத்திய, அதனுள் அடக்கி சிறந்ததொரு வாழ்க்கை நடத்திய, இவ்வுலகில் இருக்கக்கூடிய செம்மையான அறங்கள் அனைத்தையுமே உடலோடு கட்டி வைத்து, அதனுள் அடக்கி வைத்து ஒரு மிகச்சிறந்ததொரு வாழ்க்கை நடத்திய ஆக்கையை அடக்கி, ஆக்கையை அடக்கி உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து, பூவோடு அழுங்கநீர் பொழிந்தான் மீதே, பூவோடு மலரிட்டு அழுங்கநீர், அழுது கண்ணீரையும் பொழிந்தான், சிந்துகின்றான் கருணையன் தன்னுடைய தாயினுடைய உடலின் மீது என்று சொல்கின்றார். கருணையன் தன்னுடைய கரங்கள் இரண்டனையும் மலர் போல குவித்து வணங்கி பூமி தாயை நோக்கி, என்னுடைய அன்னையினுடைய உடலை அன்போடு காப்பாயாக என கூறி, குழியினுள் மலர்களை கொண்டு படுக்கை அமைத்து, உலகின் மென்மையான செம்மையான அறங்களை எல்லாம் செய்து வாழ்க்கையை நடத்திய தன்னுடைய தாயினுடைய, அன்னையினுடைய உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து, மலர்களை தூவி வணங்கி கண்ணீரும் சிந்துகின்றான். இது அவருடைய தாய்ப்பாசத்தை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்தத மன்னர்களே? கருணையன் தன் தாயின் மீது கொண்ட தாயன்பை காட்டக்கூடிய பாடல் இது. தாயினுடைய பிரிவானது அவரை மிகவும் துயரம் கொள்ளச் செய்கின்றது. தாயின் உடலை மண்ணுள் அடக்கம் செய்யும் முன் அக்குழியினுள் மலர்களை கொண்டு படுக்கை அமைத்ததும், மூடிய பிறகு மலர் தூவி வணங்கி கண்ணீர் சிந்தி அழுததையும் அவருடைய தாய்ப்பாசத்தை காட்டுவதாக அமைந்திருக்கின்றது இந்த பாடலானது. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. இரண்டாவது பாடல். வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராகி. வாய்மணியாக கூறும்
வாய்மையே மழைநீராகி தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன். தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன். தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்கொள் வாடி. தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்கொள் வாடி. காய்மணியாக முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ. காய்மணியாக முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ. வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராகி தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன். தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்குள் வாடி. காய்மணியாக முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ. பாடல் புரிந்தது மலர்களே? மீண்டும் ஒரு முறை. வாய்மணியாக கூறும் வாய்மையே மழைநீராகி தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன். தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்கோள் வாடி. காய்மணியாக முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ. நன்றி. வாய்மணியாக கூறும். வாய்மணி தன்னுடைய வாயினாலே மெய்யுணர்வை தன்னுடைய வாயினாலே மெய்யுணர்வை மணி போல கூறுவதை தன்னுடைய வாயினாலேயே மெய்யுணர்வை மணி போல கூறுவதை வாய்மையே மழைநீராகி அந்த மெய்யான சொற்களை மழைநீராகி மழைநீராக கொண்டு அதனை பருகி மழைநீராக கொண்டு அதனை பருகி எதனை தன்னுடைய வாயினாலே மெய்யுணர்வை மணி போல கூறுவதை மழைநீராக அதனை எடுத்துக்கொண்டு பருகி தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன். தாய்மணியாக மார்பில் தயங்கியுள் குளிர வாழ்ந்தேன். தாய்மணியாக என்னுடைய தாயினுடைய மார்பில் என்னுடைய தாயினுடைய மார்பில் மணியாக மணியாக தயங்கி தயங்கி என்றால் அசைந்து அசைந்து உள் குளிர வாழ்ந்தேன். அவருடைய உள்ளம் குளிரும்படி நான் வாழ்ந்தேன். என்னுடைய தாயினுடைய மார்பில் மணியாக அசைந்து கொண்டு மணி மாலையைப் போல அசைந்து கொண்டு அவருடைய மனம் உள்ளம் மகிழும்படி நான் வாழ்ந்து வந்தேன். தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்கோள் வாடி. தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்கோள் வாடி. தூய்மணியாக தூய மணியைப் போல தூவுகின்ற தூய மணியைப் போல தூவுகின்ற துளியிலது துளி மழைத்துளி மழைத்துளி இலது இல்லாது. தூய மணியைப் போல தூய மணி போல தூவுகின்ற மழைத்துளியானது இல்லாது இளங்கோள் வாடி. இளங்கோள் கூழ் என்றால் பயிர், இளம் பயிர். இளம் பயிரானது வாடியதைப் போல தூய மணியைப் போல தூவுகின்ற மழைத்துளியானது இல்லாமல் தூய மணியைப் போல தூவுகின்ற மழைத்துளியானது இல்லாமல் இளம் பயிரானது வாடியதைப் போல காய்மணியாக முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ. காய்மணியாக முன்னர் முதிர்ந்து காய்ந்த கதிர்மணிகள் ஆகுவதற்கு முன்னால் முதிர்ந்து காய்ந்த அந்த கதிர்மணிகள் ஆகுவதற்கு முன்னால் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ. காய்ந்த தன்மையாய் நானும் காய்ந்தேன் அந்தோ. முதிர்ந்து காய்ந்த கதிர்மணிகள் ஆகுவதற்கு முன்னால் காய்ந்த தன்மையைப் போல
நானும் காய்ந்து விட்டேன் அந்தோ என்று சொல்கின்றார். தன்னுடைய தாயை பிரிந்த துயரத்தை பற்றி குறிப்பிடுகின்றார் கருணையன் அவர்கள். வாயினாலே மெய்யுணர்வை மணிபோல கூறுவதை மழைநீராக கொண்டு பருகி தன்னுடைய தாயினுடைய மார்பில் மணியாக அசைந்து மனம் குளிர வாழ்ந்தேன். தூய மணி போல தூவுகின்ற மழைத்துளி இல்லாமல் இளம்பயிரானது வாடி முதிர்ந்து காய்ந்த கதிர்மணி ஆகும் முன்னர் காய்ந்த தன்மையாய் நானும் காய்ந்தேன் அந்தோ. தாயே, தங்கள் வாயினாலேயே மணி போல கூறுகின்ற மெய்யான சொற்களையே மழைநீராக நான் உட்கொண்டேன். உன் மார்பின் மணி மாலையென அசைந்து மனமகிழ்ந்து வாழ்ந்தேன். ஆனால் ஐயோ, இன்று தூய மணி போல தூவும் மழைத்துளி இல்லாமல் இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணி ஆகும் முன்னர் வாடி காய்ந்து விடுவதைப் போல நானும் உன்னை இழந்து காய்கின்றேன் என்று சொல்கின்றார். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. தாயினுடைய இறப்பு கருணையனை எந்த அளவிற்கு பாதித்திருக்கின்றது என்பதை பாடலில் குறிப்பிடுகின்றார். நெற்பயிர்கள் கதிர்மணிகள் விடுவதற்கு முன்னால் மழையின்றி வாடி விடுவதைப் போல தானும் தன் கருணையாகிய தாயின்றி வாடுகின்றேன் என்று பாடுகின்றார் கருணையன். புரிந்ததா மணர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது தேம்பாவணி என்பதில் 2 பாடல்களை பற்றி பார்த்தோம். கருணையன் தன் மலர் போன்ற கையை குவித்து, பூமி தாயே, என் அன்னையின் உடலை நீ அன்போடு காப்பாயாக என்று கூறி குழியினுள் அழகிய மலர்படுக்கையை பரப்பினான். இவ்வுலகில் செம்மையான அறங்களையெல்லாம் தன்னுள் பொதிந்து வைத்து பயனுள்ள வாழ்க்கை நடத்திய தன் அன்னையின் உடலை மண்ணிட்டு மூடி அடக்கம் செய்து அதன் மேல் மலர்களையும் தன் கண்ணீரையும் ஒரு சேர பொழிந்தான். 2. என் தாய் தன் வாயாலே மணிபோல கூறும் உண்மையான சொற்களையே மழைநீராக உட்கொண்டு அத்தாயின் மார்பில் ஒரு மணி மாலையென அசைந்து அழகுற வாழ்ந்தேன். ஐயோ, இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல் மணிகளை காணும் முன்னே தூய மணி போன்ற தூவும் மழைத்துளி இல்லாமல் வாடி காய்ந்து விட்டதைப் போல நானும் இப்போது என் தாயை இழந்து வாடுகின்றேனே. இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 212 மற்றும் 213. பக்கம் எண் 212 தேம்பாவணி என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 213 5வது பாடல் வமணி காணும் கொள் என்று ஒழித்து அழுவ போன்றே என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமின் 223. குருவினா. 3வது குருவினா. காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தென காய்ந்தேன் உவமை உணர்த்தும் கருத்தியாது என்ற குருவினாவும், சிறுவினா 3வது சிறுவினா எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார் என்ற சிறுவினாவும். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். அந்த 2 வினாக்களுக்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் முறையில் பக்கமெண் 313 இடம்பெற்றுள்ளது. பக்கமெண் 313 காய்மணியாகும் முன்னர் காய்ந்தென காய்ந்தேன் உவமை உணர்த்தும் கருத்தியாது. வயலின் நெற்பயிர் நன்கு பயிராகி கதிரை வந்து நெல்மணிகள் காணும் முன்னர் மழையின்றி காய்ந்து கருகியதைப் போல என்ற உவமையை தாயை இழந்து தன் நிலைக்கு ஒப்பிட்டுள்ளார் கருணையன். நெற்பயிர் வளர்ந்து மணிகள் வரும் முன் மழை பெய்து கருகியது போல் கருணையன் வளர்ந்து பெரியவனாகி உலகம் பற்றிய செய்திகளை அறியும் முன்னரே அவரை வளர்த்த தாய் இறந்தது எண்ணி துன்பப்படுவதை கூறும்போது இவ்வுவமையை கையாண்டுள்ளார். சிறுவினம் பக்கமெண் 314 எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார். தான் உயிர் பிழைத்திருக்கும் வழியறியேன்,
நினைந்து கண்ட அறிவினுக்கு பொருந்தியவாறு உறுப்புகள் இயங்குதல் இல்லாத இந்த உடலின் தன்மையை அறியேன். உடலுக்கு வேண்டிய உணவை தேடிக்கொள்ளும் வழிகளை அறியேன். காட்டில் செல்வதற்கான வழியும் அறியேன் என்று கருணையன் புலம்பி எழுகிறார். இந்த 2 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களுள் குருவினாவை எழுதி கொள்ளுங்கள், சிறுவினாவை படித்து கொள்ளுங்கள். எழுதுவது குருவினா மட்டும், படிப்பது குருவினாவும் சிறுவினாவும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.